வெல்கம் டு திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது சன் டைரக்ட் நம்ம வீட்டில் டிஷ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ₹200 ஆர் ₹250க்கு ஒரு பேசிக் பேக் வந்து ரீசார்ஜ் பண்ணிடுவோம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் இல்லாத ஒரு சேனல் வந்து நமக்கு தேவைப்படும். அதை வந்து நம்ம அந்த பர்டிகுலர் சேனல் மட்டும் தனியாக எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்கிட்டு மை சன் டைரக்ட் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனாக ஸ்மார்ட் கார்டு இருக்கும். அதில் வந்து உங்கள் ஸ்மார்ட் கார்டு நம்பரை என்ட்ரி பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். கீழே லாகின் ஆப்ஷன் இருக்கும். லாகின் பட்டன் அழுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி பாஸ்வேர்ட் அப்படின்னு 2 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் வந்துட்டு நியூ யூஸராக இருந்தீங்கன்னா பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ வந்து ஓடிபி செட் பண்ணிக்கோங்க. ஓடிபி பண்ணிங்கன்னா அந்த ஸ்மார்ட் கார்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேன். அதை வந்து நான் இதில் என்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் போட்டுட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் சப்ஸ்கிரிப்ஷன், அதோட எக்ஸ்பயர் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஜூலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா வேலட் பேலன்ஸ் அது எப்படியும் 0 தான் இருக்கும். நீங்கள் எப்போ அமௌண்ட் போட்டாலும் அதை உடனே டிடெக்ட் பண்ணிட்டு தான் வந்து அந்த பேக்கை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஃபுல்லாக டிடெக்ட் பண்ணிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எப்படி அந்த பர்டிகுலர் ஒரு சேனலை மட்டும் ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கடைசியில் கீழே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் மொதல் ஆப்ஷன் மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் பேசிக் பேக் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பர்டிகுலராக அந்த சேனலை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து கீழே கடைசியாக ப்ராட்காஸ்டர் ஏஎல்ஏ கார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன லாங்குவேஜில் நம்ம தமிழ் வீடியோன்றதும் நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் தான் செலக்ட் பண்ணுவீங்கன்னு தோணுது. ஸோ நீங்கள் எந்த சேனல் எந்த இது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து தமிழ்னு கொடுத்துருக்கேன்னா தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எந்தெந்த சேனல் லிஸ்ட் வரும் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு கிட்ஸ் செக்ஷனில் போயிட்டு ஏதோ ஒரு சேனல் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்னு இருக்குது. ஸோ கிட்ஸில் வந்துட்டு மேலே நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா ஒரு சர்ச் ஐக்கானும் வரும். அதில் நீங்கள் இதில் வந்துட்டு சர்ச் பண்ண முடியும். ஸோ நான் சும்மா கார்ட்டூன் நெட்வொர்க்னு போடுறேன். அதில் கிட்ஸ்ன்னு வருது. ஸோ இதில் கிட்ஸ் கார்ட்டூன் நெட்வொர்க்னு வருது. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபீ, அதாவது ஃபார் 1 மந்த்துக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது ₹4.75 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதுக்கான ஜிஎஸ்டி. கீழே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் சேனலில் முடிவு பண்ணிவிட்டு அந்த ஆட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் எத்தனை மந்த்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அந்த ஒரு பர்டிகுலர் சேனலில் அப்படிங்கிறத இதில் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் சேனலை ரீசார்ஜ் பண்ணணும்னா நீங்கள் வந்து 200 அல்லது 250க்கு பேசிக் பேக் ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பேசிக் பேக் பண்ண உடனே இதை போட்டுக்கோங்க. பேசிக் பேக் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சேனல் மட்டும் 2 மந்த்ஸுக்கு செலக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேசிக் பேக் 1 மந்த்லேயே முடிஞ்சிருச்சுன்னா இந்த பர்டிகுலர் சேனல் வந்து அந்த 1 மந்த் பேசிக் பேக் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் சேனல் வந்து வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். கொஞ்ச நாள் வரும். அதுக்கப்புறம் திரும்பவும் அதோட ஃபீஸ் முடிஞ்சிடும். ஸோ அது இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து பேசிக் பேக் எவ்வளோ நாள் இருக்கோ அந்த நாளுக்கு மட்டும் இந்த சிங்கிள் சேனலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 1 மந்த்துக்கு தான் பேசிக் பேக் போட்டிருக்கேன். அதனால 1 மந்த்துக்கு இந்த சேனலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆடர்னு இப்போ காட்டுது. ஸோ ஆடர்னு காட்டினதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் கார்ட் அப்படின்னு ஒரு கார்ட்டில் இருக்கும். ஸோ கார்ட் ஐக்கான் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணதை கார்ட்டூன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ அது 1 மந்த்துக்குன்னு காட்டுது. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் 4.75 அப்படின்றதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணியிருப்பாங்க, ₹0.86. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் வேலட் அமௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வேலட்டில் யார் வேலையும் ஆக்சுவலாக பேலன்ஸ் இருக்காது. ஏன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணோன்னே அதை டிடெக்ட் பண்ணிடுவாங்க. டிடெக்ட் பண்ணிட்டு பேக் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து அவுட்டில் வந்துட்டு பே பண்ணிக்கலாம். ஸோ ரீசார்ஜ் ஒரு பட்டன் இருக்கு கீழே, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
யூபிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, வேலட்னு ஆப்ஷன் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும். நான் வந்து வேலட்டில் வந்து ஜிபே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜிபே செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் கன்வீனியன்ட்டாக இந்த ஆப்பில் எது உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். திரும்ப வந்து யூபிஐ இருக்குது, யூபிஐ கிளிக் பண்ணிட்டு கூகுள் பே இருக்குது. இந்த கூகுள் பே வந்துட்டு உங்களோட யூபிஐ அதாவது உங்களோட கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்க யூபிஐ காப்பி பண்ணி இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்து திரும்ப ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் செக்ஷன் வந்துடும். இப்போ வந்து உங்களோட மொபைலுக்கு வெளியே போனீங்கன்னா அதுவாக ரெக்வஸ்ட் கேட்கும் ஒரு 2-3 செகண்ட்ஸில் கூகுள் பே ஆப்ல இருந்து. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுவாக ரெக்வஸ்ட் கேட்கலாம். நீங்கள் ஆப்பில் போனீங்கன்னாலே உங்களுக்கு ரெக்வஸ்ட் கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் கேட்குது. ஸோ இப்போ வந்து பேன்ற பட்டன் கிளிக் பண்ணிட்டு நான் பே பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டன். ஆக்சுவலாக இந்த ஆப்பில் இருக்கிறதுனால பேமெண்ட் டன் சொல்லுது. ஸோ இப்போ வந்து நான் அந்த ஆப் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ போயிட்டு நீங்கள் உங்கள் டிஷ்ஷில் வந்துட்டு அந்த பர்டிகுலர் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அதுக்கான கன்ஃபார்ம் ஆக்டிவேட் ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் எதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பிரச்சனை ஆக்சுவலாக வராது. நான் நிறைய டைம் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரீசார்ஜ் பண்ணி 1 ஹவருக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நடக்கும். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு சின்ன நோட் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சேனல் மட்டும் இல்லாமல் நீங்கள் பர்டிகுலர் அதாவது உங்களுக்கு பிடிச்ச சேனலை மட்டுமே நீங்கள் 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி செலக்ட் பண்ணும்பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனலோட ஃபீஸ் கம்மியாக தான் வரும். பட் ஆனால் இவங்களுக்கு டெலிகாஸ்டிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பே பண்ணணும். அது வந்து 100 ருபீஸ்க்கு மேலே வரும். அதுக்கப்புறம் தான் உங்களோட சேனலை செலக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் சேனல் செலக்ட் பண்ணிங்கன்னா இவங்களோட பேசிக் பேக்கோட அதில் இருக்க சேனலை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே அதில் இருக்க சேனலில் நீங்கள் தனித்தனியாக செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட ஃபீஸ் அதிகமாக வரும். அதனால் இவங்க பேசிக் பேக்காக அலாட் பண்ணி வச்சிருக்கிறது நமக்கு ரொம்ப கன்வீனியன்ட் ஃபீலில் தான் இருக்கும். அதாவது ஃபீஸ் கம்மியாக இருக்கும். நம்ம தனித்தனியாக செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து தனியாக ஒரு சேனலை மட்டும் செலக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணணும்னா மட்டும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.